நடிகர் சூர்யாவுக்கு என்னோட வீடியோ தான் ரெஃபரன்ஸா தேவைப்படுது, என்னோட வாட்டர்மெலன் சீனை ரீக்ரியேட் பண்ணி கருப்பு படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்றாரு பாருங்க அப்படின்னு கோமாளித்தனமா பேசிட்டு இருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் கோமாளி தான் திவாகர். பெரிய ஸ்டார் சூர்யா சாரும் ஒரு பெரிய ஸ்டாரு. அவர் படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த வாட்டர்மெலன் சீன் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பக்கபலமா இருக்கு. ஐயோ சாமி, இவரை வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஏன் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரி கர்மாந்திரத்துக்குலாம் போகாம ரீசெண்ட் டைம்ல சில கிறுக்குத்தனங்கள் பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போற அளவுக்கு சில மேட்டர்களை பண்ணிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்ப்போம். நம்பர் 1, நீங்க நடிக்கிற படங்களுக்கெல்லாம் அதிக சம்பளம் கேட்கறீங்களாமே அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, ஆமாப்பா சூரி பாத்தீங்கன்னா அவரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஆளு, அவர் 1000-500 நடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாரு. நான் வரும்போதே டாக்டரா வரேன், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிருக்கேன்ல, எனக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமா தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாம என்ன வச்சு தனி படமே எடுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னாலும் போராது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த இன்டர்வியூ வைரல் ஆகி எல்லா இன்டர்வியூவிலும் இதை பத்தி கேள்வி கேட்க, ஐயோ அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்லலாமா, சூரி பத்தி நான் ஏன் தப்பு சொல்ல போறேன், அவரும் நம்ம கம்யூனிட்டி தான், கிட்டத்தட்ட என்னோட சொந்தக்காரர், அவரை பத்தி நான் தப்பா சொல்லுவேனா அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுருக்காரு. என்னடா இது பொது வெளியில இந்த கோமாளி கம்யூனிட்டின்னு பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பேச போக, அதுக்கு நடுவுல தான் கவினோட ஆணவ படுகொலை விஷயத்தை பத்தி சில கேள்விகள் கேட்கறாங்க. இங்கதான் இந்த ஆளு தொக்கா மாட்டிக்கிட்டாரு. கவினோட ஆணவ படுகொலை பத்தி பேசும்போதும் எதிர்த்தரப்புல கொலை பண்ண சுர்ஜித் அப்படிங்கிறவனை பத்தி பேசுறப்ப அவரும் என்னோட கம்யூனிட்டி தான் அப்படிங்கிறான் இந்த ஆளு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இது போக அவனை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா, அவனோட வாழ்க்கையும் இருக்கும் இல்லையா, அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட கொலை பண்ணவனுக்கு ஆதரவா பேசுற மாதிரி ஒரு இன்டர்வியூல வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. இது போக இவருக்கு எதிராக பேசின ஜிபி முத்த பத்தி பேசும்போது, அவன் ஒரு லோ கேஸ்ட், அவனை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஜாதிய மனநிலையிலேயே எல்லா வீடியோலையும் பேசுறதுனால சோசியல் மீடியால மட்டும் இல்லாம ட்விட்டர் மாதிரியான சந்துக்கள்லையும் போட்டு பொழந்தெடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆளை. இதே நிலை நீடிச்சா இந்த ஆளை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் நடக்க போகுது. என்ன சொல்றா? டேய், நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல. இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது.